வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்ட அந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வந்திருக்கு. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 2602 ரூபான்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை வந்து ஏக்கும் பிக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஏக்கு கிடச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டில் கூட்டு வட்டி மூலமாக 6 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் வந்து கிடைக்கக்கூடிய மொத்த தொகை வந்து பிக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 8 வருஷங்களில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகையும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏக்கும் பிக்கும் எவ்வளோ ரூபா அவங்க ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து மொத்த தொகை எவ்வளவு, 2602 ரூபாய். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா, ஏக்கு கிடைத்த ஷேரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறேன். அப்போ பியோட ஷேர் என்னவாக இருக்கும், 2602 ரூபாயிலிருந்து எக்ஸை கழிச்சிட்டா பிக்கு கிடைச்ச ஷேர் கிடச்சிருமா. ஸோ அப்போ ஏயினுடைய அமௌண்ட் வந்து எக்ஸு, பியினுடைய அமௌண்ட் வந்து 2602 மைனஸ் எக்ஸு. இப்போ வந்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்ன. இப்போ இந்த மொத்த தொகை தான் ஏக்கும் பிக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நான் ஃபஸ்ட்டு ஏக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ ஏக்கு கிடைத்த மொத்த தொகை என்னவாக இருக்கும், அசல் எவ்வளவு எக்ஸு இன்ட்டு 1 + r எவ்வளவு 4/100 ஹோல் பவர் n வந்து எத்தனை 6 இஸ் ஈக்குவல் டு பிக்கு கிடைத்த மொத்த தொகையை கால்குலேட் பண்ணலாமா. இப்போ பிக்கு அசல் எவ்வளவு 2602 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 1 + r வந்து சேம் தான் 4%/100 ஹோல் பவர் n வந்து எத்தனை 8. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதை அடிச்சிடலாமா. ஸோ மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸ். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே இதையும் அடிக்கலாம், 25ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ மிச்சம் இதை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா, 25 + 1 26/25ன்னு கிடைக்குமா, ஹோல் பவர் 2. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸ். இங்கே வந்து 26 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 676 கிடைக்கும். அதே மாதிரி 25 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 625. ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிறத இந்த சைடு கொண்டு போயிடலாமா. அப்போ 625. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 676ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 17,58,952 கிடைக்கும். அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணணும்ல, 676 இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 1301 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17,58,952ன்னு கிடைக்கும். ஸோ இதை இப்போ அடிக்கையில் எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1352ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 1352. இதுதான் ஏக்கு கிடைத்த ஷேர். இப்போ நமக்கு இப்போ பியோட ஷேரை கண்டுபிடிச்சிடலாமா. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏயோட ஷேர் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு 1352. அப்போ பியோட ஷேரை எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம அந்த அமௌண்ட் எவ்வளோ, மொத்த அமௌண்ட்டு 2602, அதிலிருந்து இந்த அமௌண்ட்டை கழிச்சா கிடச்சிருமா. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1250ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஏயினுடைய ஷேர் வந்து 1352 ரூபாய், பியினுடைய ஷேர் வந்து 1250 ரூபாய். ஆனால் இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.